ஹாய், திஸ் இஸ் நவீனிகா டிசைனர்ஸ். ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாதிரி சாரியை மேக்ஸியாக கன்வெர்ட் பண்ணுவோம். அதுவும் நீங்கள் சொல்கிற மாடலில் உங்கள் பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி கொரியர் பண்ணுவோம். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சாரியோ இல்லை எந்த ஃபேப்ரிக்னாலும் உங்களுக்கு பிடிச்ச மாடலில் ட்ரெஸ்ஸை கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பரில் இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் ஐடியில் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணலாம். தேங்க்யூ. ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகர நேரலை போற்றி. ரிஷபராசி நேர்களுக்கு வணக்கம். ரிஷபராசி காலப்புருஷ சக்கரத்தின் 2ஆம் இடம், தன குடும்ப வாக்குஸ்தானம். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார். 5ஆம் இடத்துல குரு பார்வையில் கேது கூட சேர்ந்து இருக்கிறாரு. நீச்சம் அடைஞ்சாலும் பரவாயில்ல. ஓகே நேயர்களே, இப்போ ரிஷபராசிக்கு ஒரு நல்ல தகவல். விநாயகர் சதுர்த்திக்கு பின்னாடி நல்லபடியாக இருக்குங்க. விநாயகர் சதுர்த்தி வருகிற 7ஆம் தேதி நடக்கு, செப்டம்பர் 7ஆம் தேதி. வினைதீர்ப்பான் விக்னேஸ்வரன். விநாயகர் சதுர்த்திக்கு பின்னாடி நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. விநாயகர் சதுர்த்தி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல நடக்குது, சித்திரை நட்சத்திரத்தில் நடக்குது. 5ஆம் இடம் 6ஆம் இடம் ரெண்டையும் சேர்த்தே சொல்லிக்கலாம். ஏன்னா சித்திரை நட்சத்திரம் கண்ணிலே வருது, துலாமிலே வருது. ஸோ 5ஆம் இடத்துல நடக்கிறது நல்ல அமைப்பு தான். குருச்சந்திர யோகத்தில் நடக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஒரு அதிர்ஷ்ட ஸ்தானத்தில் நடக்குது. விநாயகர் சதுர்த்தியிலிருந்து ஒரு ஏற்றம் இருக்குது உங்களுக்கு. சரியா? ரிஷபராசிக்கு ராசிநாதன் ஆட்சி பெறாரு. ராசிநாதன் ஆட்சி பெறுறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சுக்கிராதித்ய யோகம், புதாதித்ய யோகம், சிவராஜ் யோகம், இந்த 3 யோகங்கள் வருது. ராசிக்கு 5ஆம் இடம் 6ஆம் இடம் சம்மந்தப்பட்டு வருது. நல்ல அமைப்பு தான். சந்திரன் உங்கள் ராசிக்கு தைரிய வீரிய சாராதிபதி நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. 6ஆம் இடத்துலேருந்து அப்படியே ராசிக்கு 11ஆம் இடத்தை நோக்கி போகிறாரு. வளர்பிறை சந்திரனாக போகிறாரு. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல தான் புரட்டாசி பௌர்ணமி நடக்குது. ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிற ராகு சுபத்துவப்படுத்துகிறாரு சந்திரன், பௌர்ணமி சந்திரன். கிரகணமும் அந்த நேரத்தில் நடக்கும். நான் கிரகணத்துக்கு தனியாக வீடியோ போடுறேன். இப்போ விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பார்த்தோம்னா அதுக்கு பின்னாடி வர நாட்கள் நல்ல நாட்களாக இருக்குது. ராசிநாதன் வலிமை பெறுறாரு. ராசிக்கு சம்மந்தப்படுவார். அடுத்து ராசிக்கு சம்மந்தப்படுறது கூடுதல் சிறப்பு தான். இப்போ இடைப்பட்ட காலத்தில் இருக்கிற கஷ்டமெல்லாம் நீங்கள் நல்வழி பிறக்கும். இப்போ இடையில கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்க. சூரியன் செவ்வாய் நல்ல நிலைமையில் இல்லை. இப்போயும் செவ்வாய் நல்ல நிலைமையில் இல்லை. ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அக்டோபர் 20 வரைக்கும் கொஞ்சம் பேச்சில் ஒரு நிதானம் இருக்கணும். குடும்பத்தில் ஒரு டென்ஷன் இருக்கும், பதட்டம் இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் சில புரிதல் கம்மியாக இருக்கும். அதுபோக வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்கணும். வெளிவட்டார தொடர்புகள் அதில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். வம்பு வழக்கு பிரச்சனைகள், அவமானங்கள் இதெல்லாம் சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். தாப்பன விஷயத்திலும் சில முட்டல் முதல் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும். இப்படிப்பட்ட அமைப்பில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. இருந்த போதிலும் லாபம் இருக்குது உங்களுக்கு. தொழிலில் ஒரு நல்ல லாபம் இருக்குது. தொழிலில் ஒரு புரட்சியாக இருக்கிறீங்க. தர்ம கர்மாதிபதி நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. சனி பகவான், ரிஷபராசிக்கு சனி பகவான் ஒருத்தரே போதுங்க. அவர் நல்ல நிலைமையில் இருந்தார்னா எல்லாத்தையும் தாங்கிடுவார். எதையும் தாங்கும் இதயம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சனி பகவான் எல்லாத்தையுமே சார்ட் அவுட் பண்ணிடுவார். அவர் இப்போ பூரட்டாதி 1ஆம் பாதை எடுத்து நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. அக்டோபர் 2ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறதுனால உங்களுக்கு இடைப்பட்ட காலம் நல்லாயிருக்கும். விநாயகர் சதுர்த்திக்கு பின்னாடி ஒரு நல்ல ஒரு மாற்றம் தெரியும். நானே வீடியோ போடுறேன். ரிஷபராசிக்கு தொடர்ந்து போடுறேன். சாதக பாதங்கள்லாம் போடுவேன். ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வீடியோ பலன்கள் மாறும். கோச்சார பலன்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை மாறிடும். கிரக நிலைகள் மாறும்போது பலன்களும் மாறும். அதனால தான் பொதுவாக ஒரு பலன்கள் இப்படித்தான் கோச்சாரத்தில் சொல்ல முடியாது. இப்போ செவ்வாய் ஒருத்தர் நல்ல நிலைமையில் இல்லை. புதன் சுக்கிரன் அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு போகிறாங்க. சூரியனும் ஓரளவு நல்ல நிலைமைக்கு தான் போகிறாரு. சரியா? அவங்க ராசிக்கிற சுகஸ்தானாதிபதி, தனஸ்தானாதிபதி, புத்திரஸ்தானாதிபதி, ராசியாதிபதி எல்லாமே நல்ல நிலைமைக்கு தான் போகிறாங்க. முக்கியமான கிரகங்கள் நல்ல நிலைமைக்கு தான் போகுது. சனி பகவான் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. ராகுவும் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. குரு ராசியில் இருக்கிறாரு. குரு ராசியில் இருக்கிறது அலைச்சல் தான். சரியா? வேலையில் பதவி பறிபோகும்பாங்க. ராசியில் குரு இருந்தாருனால என்ன அர்த்தம்னா பதவியில் ஒரு நிலைப்புத்தன்மை இருக்காது. அதை ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போகலாம். ஓகே, இப்போ விநாயகர் சதுர்த்திக்கு பின்னாடி நல்லபடியாக இருக்குது. வினைதீர்ப்பான் விக்னேஸ்வரன். விநாயகர் சதுர்த்தி இந்தியாவில் நடக்கிற ஒரு பொது திருவிழா கொண்டாட்டம். நேஷனல் ஹாலிடே உள்ள நாட்களில் விநாயகர் சதுர்த்தி ரொம்ப முக்கியம். தீபாவளிக்கு அடுத்து நேஷனல் ஹாலிடே உள்ள நாள் விநாயகர் சதுர்த்தி தான். மற்றதுக்கெலாம் நேஷனல் ஹாலிடே நிறையா இருக்குது. மத சம்மந்தப்பட்டது, நாடு சம்மந்தப்பட்டது, இண்டிபெண்டன்ஸ் டே, ரிப்பப்ளிக் டேக்கெலாம் விடுறாங்க, அது வேறு. பட் ஒரு மத சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு விடுறதில் முக்கியமானது விநாயகர் சதுர்த்தி. இந்தியா முழுக்க கொண்டாடுறாங்க. இந்தியர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படும். அன்றைக்கி விநாயகர் பெருமானுக்கு ஒரு மரியாதை செலுத்தப்படும். அப்பேற்பட்ட விநாயகர் சதுர்த்தி செப்டம்பர் 7ஆம் தேதி நடக்குது. செப்டம்பர் 7ஆம் தேதி ஆவணி மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை வளர்பிறை சதுர்த்தியில் நடக்குது. ஓகே நேர்களே, நான் பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம அடுத்து விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி நீங்கள் எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். விநாயகர் சதுர்த்தி நல்லபடியாக தான் இருக்குது. ராசிக்கு 5ஆம் இடத்துல நடக்குது. மிகச்சிறப்பாக தான் பார்க்கப்படுகிறது. சந்திரன் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. விநாயகர் சதுர்த்தி பின்னாடி நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். ஆள் எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. காரிய அனுகூலம் இருக்கும். தொட்டக்காரியம் தொடங்கும். தயார் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இளைய சகோதர விஷயத்தில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். நல்லா இருப்பீங்க. சரியா?
உங்களுக்கு பலன்களை வந்து நான் பிரித்து சொல்கிறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அது வந்து அக்கமடேட் ஆகும். தொழில் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, தொழில் நல்லா இருக்குங்க. குறிப்பாக தொழில் எடுத்துக்கிட்டோம்னா, உங்களுக்கு இப்போதைக்கு தொழில் எடுத்துக்கிட்டோம்னா அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட தொழில் நல்லாயிருக்கும். அக்கௌண்ட்ஸ்னால் எப்படி, எல்லாத்துலேயும் அக்கௌண்ட்ஸ் இருக்கா சார் அப்படின்னா, கணிதம் சம்மந்தப்பட்ட தொழில், அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட தொழில், வியாபாரம் சம்மந்தப்பட்ட தொழில். வியாபாரத்தில்னா நிறையா இருக்குது. நவதானிய வியாபாரம் இருக்குது. நவதானிய வியாபாரத்தை எடுத்துக்கலாம். உணவுப் பொருள் சம்மந்தப்பட்ட வியாபாரம், அதுபோக வந்து கல்வி சம்மந்தப்பட்ட வியாபாரம். கல்வி சம்மந்தப்பட்ட வியாபாரம்னா கல்வியே இன்றைக்கி வியாபாரமாக தான் ஆகிப்போச்சு. அது சம்மந்தப்பட்ட வியாபாரம், அது சம்மந்தப்பட்ட விற்பனைகள், புஸ்தகம், நோட்டு இது வச்சுருக்கிறவங்க, டேபிள் ஒர்க் பார்க்குறவங்க, சிஸ்டர் ரிலேட்டடாக வேலை பார்க்குறவங்க, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வச்சுருக்கிறவங்க, டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் வச்சுருக்கிறவங்க, கோச்சிங் சென்டர் வச்சுருக்கிறவங்க, இவங்களெல்லாம் சொல்லலாம். அதுபோக வந்து கூலி தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. 11ஆம் இடம் சம்மந்தப்படுறதுனால கூலி தொழில் பண்ணுறவங்களும் நல்லாயிருக்கும். வியாபாரம் அன்றாட வியாபாரம் பண்ணுறவங்களும் நல்லாயிருக்கும். சனி பகவான் சிறப்பாக இருக்கிறார். அவர் தான் கூலி தொழிலுக்கு வருவார். உழைக்கும் வர்க்கத்துக்கு உள்ள ஒரு கிரகம் வந்து சனி பகவான் மட்டும்தான். உழைப்பாளிகளுக்குன்னு உள்ள கிரகம் அவர் தான். அவரும் வந்து ஓரளவு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. அதனால் தினக்கூலி வேலை பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். தினக்கூலினா என்னென்னா, விவசாயத்துக்கு போகிறவங்க, ஒர்க் ஷாப் வேலைக்கு போகிறவங்க, ஃபேக்ட்ரி வேலைக்கு போகிறவங்க, மில்லு வேலைக்கு போகிறவங்க, கூலி தொழில் பண்ணுறவங்க, ஒரு நாள் வேலை திட்டத்துக்கு போகிறவங்க, ஓப்பன் ஸ்பேஸில் வேலை பார்க்குறவங்க, கட்டட தொழிலாளர்கள், இப்படி நிறையா சொல்லலாம். வேன் டிரைவர், ஆட்டோ டிரைவர், இவங்களுக்கெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரி நேயர்களே, ஏன்னா சனி பகவான் 10, 11ஆம் இடத்துல தொடர்பு வர்றாரு. அவர் வந்து ராசிக்கு 10ஆம் இடத்துல வக்கரமானாலுமே ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. இந்த சூரிய பயிற்சிக்கு முன்னாடி மிகச்சிறப்பாக இருப்பார். இயல்பு நிலையில் இருக்கிறதுனால நல்ல பலன்களை கொடுப்பாரு. அந்த தொழிலில் நல்ல ஒரு இடத்த கொடுப்பாரு. இப்போதைக்கு சூரியன் சம்மந்தமாக இருக்கிறதுனால கொஞ்சம் டென்ஷன் இருக்க தான் செய்யும். அலைச்சல் திருச்சல் இருந்து நிறைய வேலை பார்த்து கம்மியான சம்பளத்தில் இருக்கிறீங்க. ஏன்னா 2 தொழில் கிரகங்கள் தங்களுக்குள்ள சந்திக்கக்கூடாது. சூரியனும் சனியும் ஆட்சிப்பட்ட நிலையில் சந்திப்பில் இருக்குது. நல்ல அமைப்பு இல்லை. 2 பேருமே மூலக திரிகோணம் ஆட்சிப்பட்டு இருக்கிறது நல்ல அமைப்பு இல்லை. நல்ல வேலை புதன் இருக்கிறாரு. நிலைமை கட்டுக்குள்ளே இருக்குது. புதன் மட்டும் இல்லைன்னா ரொம்ப முட்டல் மோதலாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. சரியா? ரிஷபராசியில் தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருந்திருக்கும். இந்த நிலைமை வந்து 16ஆம் தேதி வரைக்கும் நீடிக்கும். செப்டம்பர் 16 வரைக்கும் நீடிக்கும். அதுக்கு பின்னாடி நிலைமை மாறிடும். சரியா? செப்டம்பர் 16ஆம் தேதிக்கு மேலே நான் சொன்ன தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு தொழிலில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். வருமானமும் நல்லபடியாக இருக்கும். இன்றைக்கி எல்லாத்துக்குமே வருமானம் தான் வேணும். பணத்தை மையப்படுத்தி தான் இருக்குது. நீ என்ன வேணாலும் பலன் சொல்லிட்டு இப்போ பலன் சொல்லியா ஜோதிடத்தில் சொல்கிறாங்க. ஜோசியர் நீ எதை வேணாலும் சொல்லு, திருப்பி சொல்லு, உருட்டு வேணான்னு சொல்லலை. ஆனால் எனக்கு பையில் காசு வரணும். எனக்கு எப்படியும் ஒரு நாளைக்கு ஒரு 3000 ரூபா பையில் நிற்கணும். ஒரு 500 ரூபா நோட்டு வந்து பையில் சொருகணும். அந்த அளவுக்கு இருந்தால் பலன் சொல்லு, இல்லைன்னா சொல்லாத அப்படின்னு சொல்கிற ஆள்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவைப்படுது. ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு வந்து தேவைப்படுது. தான் தேவைக்கே வந்து 1000 ரூபா தேவைப்படுது ஒரு மனிதனுக்கு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்கு வந்து ஜனன ஜாதகம் நல்லா இருக்கணும். லக்கண ரீதியாக நல்ல தசாபத்தி நடக்கணும். கோச்சாரத்திலும் கிரகங்கள் அந்த ராசிக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா கிடைக்கும். அதுக்கு உழைப்பு இருக்கணும், யோசனை இருக்கணும், எல்லா இதுவும் இருக்கணும். சும்மா ஒரு இடத்துல சிவனேன்னு உட்காந்துக்கிட்டு எதுவும் கிடைக்காது. ஆனால் சிவனுக்கு கிடைக்கும். சிவன் கோயிலில் சிவன் இருக்கிறாருன்னா அவருக்கு 4 வேளை பூஜை நடக்கும். எல்லோரும் போய் பக்தர்கள் பார்க்குறாங்க, சாமி கும்பிட்றாங்க, உண்டியில் காசை போட்டு வந்துடுறாங்க. அவருக்கு எல்லாமே கிடைக்கும் இருந்த இடத்துல. ஆனால் தனிப்பட்ட மனிதனுக்கு கிடைக்குமா? கிடைக்காது. வேலை செய்யணும். அழுதுகிட்டு இருந்தாலும் உழுதுகிட்டு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் கிடைக்கும். சரியா? ஜோதிடம்ங்கிறது வந்து ஒரு அனுமான சாஸ்திரம் இல்லை, நிலையை சொல்கிறது தான். அதுபோக நம்ம காரியங்களில் ஈடுபட்டு அதில் சிறப்பை செய்யணும். அப்படி செய்கிறதுக்கும் அவனுக்கு ஒரு நிலைமை வரும். இப்போ வந்து எல்லோரும் சுறுசுறுப்பாக இருக்கிறாங்களா சார்னா இல்லை. ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பி 3 பேர் இருக்காங்கன்னா 2 பேர் நல்ல கலகலன்னு இருப்பான், சுறுசுறுப்பாக இருப்பான். ஒருத்தன் வந்து மந்துன்னு இருப்பான். எருமை மாட்டு பாலை குடித்த மாதிரி மந்துன்னு இருப்பான். எதுக்கு சொல்ல வரேன்னா அது வந்து இயல்பு. அவன் கட்டத்தை பார்த்தா அப்படி தான் இருக்கும். 3ஆம் இடம் வந்து மந்துன்னு இருக்கும். சனி பகவான் வந்து ரொம்ப ஒரு சுபத்துவ நிலையில் ஒரு மாதிரியாக போய் உட்காந்துருப்பார். மந்தனாக இருப்பான். எதுக்கு சொல்ல வரேன்னா செவ்வாய் கெட்டு போனவங்க வந்து மந்தனாக தான் இருப்பாங்க. செவ்வாய் வந்து வளர்க்கணும் ஒரு ஜாதகத்தில். செவ்வாய் வளர்த்தே வந்து சுறுசுறுப்பாக இருப்பான், ஜூட்டிக்காக இருப்பான். செவ்வாயும் சனியும் செஞ்சுக்கு வந்து ஏட்டிக்கு பூட்டியாக இருப்பானுங்க. நம்ம ஒன்று சொன்னோம், அவங்க ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா 2 கிரகங்களும் 2 விதமான தன்மை கொண்ட கிரகங்கள். இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நிஜ வாழ்க்கையில் உண்மை. கிரகங்களுடைய அமைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் மனிதனுடைய செயல்பாடு இருக்குது. அப்படி செயல்பாட்டில் சில பேர் சோம்பேறியாக ஆயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த பணம் கிடைக்காது. எனக்கு டெய்லி 3000 ரூபா கிடைக்கணும்னா கிடைக்காது. அந்த சுறுசுறுப்பாக இருக்கிறவன், ஜூட்டிக்காக இருக்கிறவன், உத்வேகத்தோடு இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அவனுக்கு வந்து கிரக அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பு வந்து அவனுக்கு சும்மா இருக்க விடாது. ஏதோ ஒரு தூண்டில் போட்டுக்கிட்டே இருக்கும். அதான் ஒருத்தர் சொல்லியிருக்கிறார், வெளிநாட்டு அறிஞர் ஒருத்தர் சொன்னார், ஒருத்தனுக்கு ஒரு கூட மீனை கொடுக்காத ஒரு தூண்டில கொடு அப்படின்னு இருக்கிறாரு. தூண்டில கொடுத்தோம்னா அவனே மீன் பிடிச்சி பழகிட்டு தொழில் ஆரம்பிச்சிருவான். பின்னாடி நல்ல நம்மளுக்கு போயிடுவான். நம்ம ஒரு ஊடு நிறைய மீனை கொடுத்தோம்னா அதை நல்லா பொறிச்சு தின்னுட்டு நல்ல நிம்மதியாக தூங்கிடுவான். அதனால தான் என்றைக்குமே வந்து ஒருத்தனுக்கு வேலை வாய்ப்பை தான் கொடுக்கணும்.
பணத்தை கொடுக்கக்கூடாது. இது வந்து ஒரு நியதி. சரியா? இதன்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கிரக நிலைகள் சாத்தியக்கூறுகளோடு கரெக்டாக இருந்துச்சா தான் உங்களாலேயே சில காரியங்களை பண்ண முடியும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இன்றைக்கி எல்லாருக்கும் அந்த நினப்பு தான் இருக்குது. எனக்கு பணம் வரணும், நான் ஒரு கேரளாவில் அடிச்சிட்டு வாங்கிட்டேன்னா எனக்கு அது ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வரணும், அதுக்கு பின்னாடி நான் வேலைக்கே போகக்கூடாது. அப்படி தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. நான் அதுதான் சொல்ல வரேன். அவங்களுக்குலாம் பதில்னா, கிடைக்கிது யாரோ ஒருத்தர் கிடைக்கிது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதில் நீங்கள் அது கிடைக்கிறவர் நீங்களாக இருக்கிறீங்கன்னா அது 1008 கேள்வி இருக்குது. அதுக்கு அமைப்பு இருக்கணும். சரியா? ரிஷப ராசிக்கு அமைப்பு இருக்கணும், ஜனன ஜாதகத்திலையும் அந்த அமைப்பு இருக்கணும். அதெல்லாம் கூடி சேர்ந்து வரும்போது கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து அன்றாடம் கூலி வேலை பார்க்குறவங்களுக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா சனி பகவான் நல்ல நிலைமைக்கு வராரு. சூரியனுடைய தாக்கத்திலேருந்து வெளியே வரதுனால நான் சொன்ன கூலி வேலையில் பார்க்குறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். 11ஆம் வலுப்பெறுது. ராகு நல்ல நிலைமையில் இருக்கிறனால உங்களுக்கு வந்து தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும், தொழிலில் லாபம் இருக்கும். சரி, இப்போ வந்து பலன்களை கொஞ்சம் பிரித்து சொல்கிறேன் நான். சரியா நேயர்களே? நம்ம பலன் சொல்லிட்டு சில நேரம் நான் அந்த புது பிரச்சனைக்கு வந்துடுவேன். வேறு வழி இல்லை, சில இதை சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதை வந்து நான் வந்து ஜோதிட ரீதியாக சொல்லுவேன். அந்த கிரக அமைப்பை வச்சு சில அமைப்புகளை சொல்லுவேன். எதுவுமே ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லாமல் நான் பேசுகிறது கிடையாது. சில உதாரணங்களை கொஞ்சம் கூடுதலாக கொடுத்தாலுமே அதில் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும், அதில் ஒரு கருத்து இருக்கும், மெசேஜ் இருக்கும். இந்த மெசேஜை கேட்டுட்டு கூட நீங்கள் திருந்திக்கலாம். சரியா? இதை 100 பேர் கேட்குறாங்கன்னா ஒரு 10 பேர் திருந்திட்டா கூட நல்லபடியாக இருக்கும். சரியா? அதனால் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். அடுத்தடுத்து காரியங்களை பண்ணிங்கன்னா நேரங்காலம் சரியாக வரும்போது நமக்கு வந்து அது ஒரு லிஃப்ட்டை கொடுக்கும். இப்போ தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பின்னாடி வந்து தொழிலில் வந்து ஒரு நிலைத்த தன்மை இருக்கும். அது தொழிலில் வந்து ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கும், ஒரு நீடிப்பான ஒரு நிலைமை இருக்கும். அது வர்றது வந்து நீடித்து வரும். குறைஞ்ச வருமானமாக வந்தாலுமே அது நீடித்து வரும். அந்த நிலைப்புத்தன்மை இருக்கும். அதுபோக வந்து அதுக்கு கடினமான உழைப்பு தேவைப்படுது. சரியா? கடினமான உழைப்பு ரிஷபராசி நேயர்கள்கிட்ட தேவைப்படுது. கஷ்டப்பட்டு உழைக்கணும். அதைத்தான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேன் நான். சரியா? கரெக்டாக வருது பாருங்கள். ஜோசியர் வாழ்க்கை பொய்யா போகாது. அதை வந்து நம்ம என்றைக்குமே ஒரு நேர்மையாக ஒரு இறையன்போடு சத்தியமாக பேசியிருந்தோம்னா அது கரெக்டாக நமக்கு வந்து கரெக்டாக ஒரு கோயின்சைடை கொடுக்கும், ஒரு கோஆர்டினேஷனை கொடுக்கும். கடின உழைப்பு தேவைப்படுது நேரம் ரிஷபராசிக்கு. அதனால் கடின உழைப்பு உங்கள்கிட்ட இருக்கணும். அதை வந்து இந்த சூழ்நிலை எதிர்பார்க்குது. அந்த சூழ்நிலைக்கு நீங்கள் தயார்படுத்திக்கோங்க. சிலருக்கு வந்து மன அழுத்தமும் இருக்கும். வேலை பார்க்குறவங்க வந்து வள ரீதியாக சில மன அழுத்தங்கள் இருக்கும். மன அழுத்தத்தை நீங்கள் சந்தித்து தான் இருக்கணும். அதுக்கு பொறுமையாக இருக்கணும். சரியா? பொறுமையாக இருக்கணும். பொறுமை இக்கணம் தேவை. பொறுமை கடையிலும் பெரிது. என்னதான் யோக பலன்கள் இருந்தாலுமே பொறுமையாக இருக்கணும். சரியா? ஆத்திரப்படவோ அவசரப்படவோ கூடாது. 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறாரு. கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒரு மனிதனுக்கு நல்லது கெட்டது ஆரம்பிக்கிற இடமே குடும்பம் தான். விடிஞ்சா எந்திக்கிறது குடும்பம் தான், அடைஞ்சா அடைகிறது குடும்பம் தான். குடும்பம் இல்லாமல் ஒரு மனிதனுக்கு ஒன்றும் கிடையாது. அதுதான் குடும்பமே ஒரு கோயில்னு சொல்லிட்டான். அதனால் அந்த குடும்பத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்பம் இல்லாதவனுக்கு பிரச்சனை கிடையாது. அவன் வெட்டி பேச்சு பேசிட்டு ஊரை சுற்றிட்டு இருப்பான். அவனுக்கு வந்து தெரு தான் குடும்பம். தெய்வம் தந்த வீடு வீதி இருக்குன்ட்டு அவன் போய்கிட்டே இருப்பான், தெருவாக போயிட்டுருப்பான். ஆனால் குடும்பஸ்தனுக்கு குடும்பத்தில் வந்துட்டு போகிறவனுக்கு வந்து பொறுமை இருக்கணும். பொறுமை இருந்தால் தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். கவனமாக இருக்க வேண்டும். மாணவர்கள் எப்படிப்பா இருப்பாங்க? பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, மாணவர்களுக்கு வந்து சவாலை சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். சவாலை சந்தித்த பின்னாடி தான் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். அதுக்கு ஒரு முயற்சி இருக்கணும். சரியா? தடைகள் இருக்க தான் செய்யும். தடைகளை தாண்டி நீங்கள் வீர நடை போட வேண்டும். படிப்பு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். எல்லாத்துக்கும் காரணம் என்ன? ஆரம்ப கல்விக்கு வந்து செவ்வாய் இருக்கிறாரு. உயர்கல்விக்கு 4ஆம் இடம் பரவாயில்ல. உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு நல்லா இருக்குது. இருந்தாலும் சனி பகவான் பார்வை இருந்தாலுமே சனி பகவான் சுபவர்க்கம் தான் பட்டிருக்கிறாரு. உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள் ஓரளவு நல்லபடியாக போயிடுவீங்க. ஆரம்ப கல்வி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். +2 வரைக்கும் படிக்கிற மாணவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் படிக்கிற மாணவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரியா? இதுதான் ஒரு ப்ரிடிக்ஷன். இப்படி நான் பிரித்து சொல்கிறேன் பார்த்தீங்களா? இதாங்க பலன்கள். சரியா? இதை பிரித்து சொல்லணும். ஓகே, அடுத்து குடும்ப வாழ்க்கை எப்படி சார் இருக்குது? குடும்பம் ஒரு கோயில்னு சொல்லிட்டேன். அந்த கோயில் எப்படி இருக்குது? குடும்ப பெண்கள் குத்து வழக்காக இருக்கணும். சரியா? குடும்ப வாழ்க்கையில் சில இடையூறுகள் இருக்கத்தான் செய்யும். குடும்ப உறுப்பினர்கிட்ட பேசும்போது கவனமாக பேசணும். இனிப்பாக பேசுங்க. 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால சுடுசொல் சொல்லக்கூடாது. என்னதான் விநாயகர் சதுர்த்திக்கு பின்னாடி நல்ல பலன்கள் கிரக நிலையில் இருந்தாலுமே செவ்வாய்ங்கிறது ஒரு பெரிய ஸ்பீடு பிரேக் வந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. உங்கள் வீட்டுக்கு நிலவாசலில் இருக்கிறாரு. செவ்வாய் இருக்கிறது நல்ல அமைப்பு இல்லை. 2ஆம் இடத்துல ஒரு பெரிய பிரேக்கு கேட்ட போட்ட மாதிரி தான் இருப்பார். சுப தொடர்பும் இல்லை அவருக்கு. அதனால் பேச்சில் நிதானம் இருக்கணும். யாருக்கிட்டே அளந்து பேசுங்க, தேவையில்லாமல் பேசாதீங்க. ஓகே, இதெல்லாம் செஞ்சிங்கன்னா குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். கருத்து வேறுபாடு வந்துச்சுன்னா தவிர்த்துருங்க. நீங்கள் ஒன்று சொல்லும்போது உங்கள் மனைவி ஒன்று சொல்கிறாங்கன்னா சரி போகும், இதுவும் கடந்து போகும்னு அப்படியே விட்டுட்டு போயிருங்க. ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க. அப்படியே இடத்த காலி பண்ணிடுங்க. ரைட்டு. அடுத்து வேறு என்ன சார் அப்படின்னா, திருமண வாழ்க்கை, காதல் இப்படி சார் இருக்கும். காதல் நல்லபடியாக இருக்கும். சரியா? ஏன்னா செவ்வாய்க்கு சுக்கிரன் கேந்திரமாக வராரு, அடுத்து கோணமாக வராரு. காதல் விஷயங்கள் வந்து நல்லா தான் இருக்கும். காதலர்களுக்கு வந்து ஒரு புரிதல் இருக்கும், நல்லபடியாக இருக்கும். இருந்த போதிலும் திருமண அமைப்பில் வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும். சரியா? திருமண அமைப்பு வந்து கொஞ்சம்
அண்டர்ஸ்டாண்டிங்கோடு தான் இருக்கணும். அதுக்கு இன்னும் நாட்கள் இருக்குது. திருமண அமைப்புக்கு வந்து இன்னும் நாட்கள் இருக்குது. இன்னும் நாட்கள் மாற வேண்டும். சரியா? ஏன்னா 7க்குடையவன் வந்து 7க்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. கொஞ்சம் புரிதலோடு தான் இருக்கணும். திருமணம் புதுசாக ஆனவங்க திருமணம் ஆகி 15 வருஷம் 20 வருஷம் ஆச்சுன்னா அவங்களுக்கு பழகி போயிடும். அவங்களுக்கெல்லாம் புரிதலும் தேவையில்லை. ஏன்னா எப்படி 2 குழந்தை பெற்றிருப்பாங்க. 2 குழந்தை பெற்ற பின்னாடியும் புரிதல் இல்லைன்னா அவங்க வந்து தாம்பத்திய வாழ்க்கைக்கு சரியில்லைன்னு அர்த்தம். ஸோ குழந்தை பிறந்த பின்னாடி கணவன் மனைவி வந்து ஒரே புரிதல் இருந்தால் நல்லது தான். ஓகே, திருமணமாகி குழந்தை குட்டிப்பட்டவங்களுக்குலாம் பிரச்சனை இல்லை. இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்க கொஞ்சம் மனைவியோட அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருங்க, நல்லபடியாக இருக்கும். பட் காதலர்களுக்கு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. பணம் ஒரு சாதகமாக இருக்கும். இதுதான் மெயின். பணம் தான் முக்கியம். இன்றைக்கி என்ன வேணாலும் சண்டை போட்டுக்கலாம், அப்படி இருந்துக்கலாம் இப்படி இருந்துக்கலாம். எப்படி இருந்தாலுமே எனக்கு பாக்கெட்டில் பணம் இருக்கணும் சார், பர்ஸில் பணம் இருக்கணும். பணம் ஒரு சாதகமாக இருக்கும். அதை சிக்கனமாக வச்சுக்கோங்க, செலவை குறைச்சிக்கோங்க. பண வரவில் வந்து சில சிக்கல்கள் இருக்க தான் செய்யும். சரியா? இருந்த போதிலும் பணம் வந்து வரும். உங்களுக்கு பணம் வந்து பல வகையில் வரும். பணம் வர்றதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. லாபஸ்தானம் வலுத்து இருக்கிறதுனால பணம் பல வகையில் வரும். எதிர்பாராத பணம்லாம் வரும். அது எப்படி வருது கூட சொல்ல முடியாது. ஆச்சரிக்கத்தக்க வழியில் வரும். நம்ம எதிர்பார்த்து கூட பார்த்துருக்க மாட்டேங்க, டக்குன்னு வரும். எப்படின்னா இந்த விநாயகர் சதுர்த்தி முடிந்து அடுத்து ஆயுத பூஜைக்கு அடுத்து தீபாவளி அடுத்தடுத்து வந்துடும். 15 நாள் கேப்பில் எல்லாமே ஓடி வந்துடும். இன்னும் வர்ற காலங்களில் விசேஷ காலங்கள் தான். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு இப்போ புதுசாக ஒருத்தர் இருக்கிறாரு, ரிஷபராசியில் திருமணமாகி இருக்கிறாரு. அவர் வீட்டில் டக்குன்னு மாமனாரோ மாமியாரோ மாப்பிள்ளை இந்தங்க தீபாவளிக்கு நீங்களும் என் மகளும் ட்ரெஸ் எடுத்துக்கோங்கன்னு ஒரு 10,000 போட்டு விடுவார். டக்குன்னு ஒரு ஜிபே பண்ணி விடுவார். பண்ணி விட்டாருன்னா அவருக்கு வந்து 10,000 வந்து ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டுமாக தான் எதிர்பாராமல் வர்றது. ஆச்சரியத்தக்க வரையில் வளருது. அவர் எதிர்பார்த்துருக்க மாட்டார். மாமனார் 3000 அனுப்புவார் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு நினைப்பார். ஆனால் அவர் மாமனாருக்கு யோகம் நல்லா இருந்திருக்கும், 10,000 அனுப்புவார். ஸோ ரிஷபராசினியர்களுக்கு இப்படி தான் பணம் வரும். சரியா? எதிர்பாராத இடத்துலேருந்து ஒரு இன்ப அதிர்ச்சி தர அளவுக்கு பணங்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நல்லபடியாக வச்சுக்கோங்க. தேக ஆரோக்கியம் எப்படி சார் இருக்குது? அது ரொம்ப முக்கியம். ஆரோக்கியம் தான் முக்கியம். சுவர் இருந்தால் தான் சித்திரை வர முடியும். சுவர் இல்லாமல் சித்திரை வர முடியாது. என்ன தான் ஒரு மனிதனுக்கு 1008 வருமானம் வரும்படி இருந்தாலுமே தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கணும். அனைத்தையும் அனுபவிக்கிறதுக்கு வந்து உடல் நல்லா இருக்கணும். சரியா? உங்கள் தேக ஆரோக்கியம் வந்து கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். மன அமைதி கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மன அமைதிக்கு வந்து என்ன பண்ணுங்கன்னா கோயில் குளத்துக்கு போங்க, யோகா பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள். அந்த யோகா தியானங்கிறது எல்லாராலையும் பண்ண முடியாது. அது வந்து பயிற்சி இருக்க தான் பண்ண முடியும். பட் வந்து நம்ம அமைதியாக இருக்கலாம், புராண கதைகள் படிக்கலாம், நாவல்ஸ் படிக்கலாம், கோயில் குளத்துக்கு போயிட்டு வரலாம். அடிக்கதோறும் கோயில்களுக்கு போயிட்டு வந்தாலே மனசாந்தியாக இருக்கும். ஆலயம் தொழுவது சாலமும் நன்று. அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக இருக்குங்க. விநாயகர் சதுர்த்திக்கு பின்னாடி ஒரு வெற்றி கிடைக்கும். அந்த வினைதிருக்கும் விக்னேஸ்வரன் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுப்பாரு, சிறப்பாக இருக்கும். சரியா? அடுத்தடுத்து நல்ல நாட்கள் நிறைய வருது. விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு நவராத்திரி குழு, ஆயுத பூஜை, தீபாவளி, திருக்கார்த்திகை அப்படியேன்னு போகும். சரியா? அப்படியேன்னு வந்துடும். மார்கழி, தைப்பொங்கல்னு வந்துடும். ரைட்டு, அது வரட்டும். இருந்தாலும் நம்ம தயார் பண்ணிக்கணும் நம்மளை. விநாயகர் சதுர்த்தி இன்றைக்கி பூஜை பண்ணுறதுக்கு நல்ல நேரம் சார், அதையும் சொல்லிடுறேன். விநாயகர் சதுர்த்தி இன்றைக்கி விநாயகர் பெருமானை கண்டிப்பாக கும்பிடணும். சரியா? விநாயகர் பெருமானை கும்பிடுறது வந்து சந்திரன் சம்மந்தப்பட்ட தோஷத்தெல்லாம் நிவர்த்தி பண்ணிடும். சில பேருக்கு ஜனன ஜாதகத்தில் சந்திரன் சரியில்லைன்னா அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி தான் உகந்த நாள். விநாயகர் சதுர்த்தி இன்றைக்கி விநாயகர் பெருமானை கும்பிட்றவங்களுக்கு சந்திரனால் எந்த பிரச்சனையும் இருக்காது. சந்திரனால் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மணலும் உடலும் ஒன்று நிலையில் இருக்காது. சரியா? மனமும் உடம்பும் ஒரு நிலையில் இல்லைன்னா அவன் பைத்தியக்காரன்னு அர்த்தம். ஒரு மனிதனுக்கு மனமும் உடலும் ஒரு நிலையில் இல்லைன்னா அவன் வந்து ஈக்குவல் டு மெண்டல்னு அர்த்தம், மெண்டல் டிஸார்டர்னு அர்த்தம். ஏன்னா மனமும் உடல் தான் ஒரு நிலையில் இருக்கணும். அதுக்கு வந்து சந்திரன் தான். அந்த சந்திரன் உடைய தோஷம் உள்ள ஜாதகர்களுக்கு, தோஷம் உள்ளவர்களுக்கு விநாயகர் சதுர்த்தி வந்து ஒரு வரப்பிரசாதம். விநாயகர் சதுர்த்தி இன்றைக்கி விக்னேஸ்வரனை கும்பிடுறது நல்ல அமைப்பு. எப்போ சார் கும்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா காலையில் 7:45 to 8:45, சாயந்தரம் 5 to 6. 6 மணிக்கு மேலே டைம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவாக இப்போ வந்து நம்ம குடும்பத்தில் வந்து பூஜையை வந்து நண்பர்களுக்குள்ளே முடிச்சுக்கணும். மதியத்துக்குள்ளே முடிச்சுட்டோம்னா நல்ல விசேஷம் தான். ஏன்னா மதியத்துக்கு மேலே சாப்பிடுவோம், ரெஸ்ட் எடுப்போம், அங்கிட்டு போயிடுவோம். கோயில் குளத்துக்கு போகிறவங்க ஈவினிங் போங்க. ஏன்னா மேக்ஸிமம் இந்த திதி வந்து மதியத்துக்கு மேலே தான் வரும். அதனால் எப்போயுமே இந்த திதி கொண்டாடுறவங்க வந்து அந்த ஈவினிங் டயத்தில் தான் போகணும். ஏன்னா திதிங்கிறது வந்து அது சில நேரங்களில் வந்து முதல் நாள் ஆரம்பித்து மறுநாள் வரைக்கும் இருக்கும். இப்போ 7ஆம் தேதி என்றைக்கு வரைக்கும் சார் வளர்பிறை சதுர்த்தி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, வளர்பிறை சதுர்த்தி நைட்டு வரைக்கும் இருக்குங்க, ஈவினிங் வரைக்கும் இருக்குது. சரியா? ஈவினிங் வரைக்கும் இருக்குது, 3:38 வரைக்கும் இருக்குது. அதனால் காலையிலே கும்பிடுறது ரொம்ப சிறப்பு தான். 3:38 வரைக்கும் இருக்குது சாயந்தரம். அதனால் காலையிலே கும்பிடுறது நல்ல விசேஷம்தான். சில கோயிலில் சாயந்தரம் தான் கும்பிடுவாங்க. சரியா? ஓகே, அதை அவங்க கும்பிட்டுட்டு போட்டோம். ஆனால் வந்து திதி வந்து 3:38 வரைக்கும் இருக்குது. நீங்கள் வந்து காலையில் 10 to 11 10 to 1 கும்பிட்ருங்க.
10 to 1 கும்பிட்டுட்டிங்கன்னா அந்த நேரத்தில் கும்பிட்டுடலாம். கோயிலில் வந்து எப்போ வேணாலும் கும்பிட்டுக்கலாம். ஏன்னா இறைவனுக்கு வந்து எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர், அவர் திதிக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், அவருக்கு அந்த நாள் தான் முக்கியம். ஓகே, அதனால் நீங்கள் வந்து வீட்டில் கும்பிட்றது வந்து நான் சொன்ன டயத்தில் கும்பிடுங்க. பூஜை பண்ணுறதா இருந்தால் காலையில் 7:45 to 8:45, இல்லைனா நண்பகல் 10 to 1 மணி கும்பிட்டு முடிச்சிங்கன்னா நல்லபடியாக இருக்கும், நல்லதே நடக்கும். பூஜை பண்ணுறதுக்கு நல்ல நேரம் பார்த்து கும்பிட்றது வந்து நல்ல விசேஷம். சரியா? சில பேர் அதை பார்க்குறது கிடையாது, தடாபடாலாம் செய்வாங்க, ஆனால் நேரம் கட்ட நேரத்தில் பூஜை பண்ணுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. எந்த ஒரு காரியம் நல்ல காரியம் பண்ணாலுமே நேரங்காலம் பார்க்கணும். நாள் பார்க்குறவங்களுக்கு கோள்கள் ஒன்றும் செய்யாது. ஓகே நேயர்களே, வாழ்த்துக்கள். வினைதீர்ப்பான் விக்னேஸ்வரன், அல்லல் போம் வல்வினை போம், அன்னை வீட்டில் பிறந்த தொல்லை போம், போகா துயரம் போம், நல்ல குணமதியம் அருணை கோபுரத்திலும்பவும் கணபதி கைதுள்கால். அந்த விநாயகப் பெருமான் ரிஷபராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களின் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் ஈடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.